ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனால் பரபரப்பு நிலவுகிறது. சென்னை, திண்டுக்கல், பழனி, மதுரை ஆகிய நகரங்களில் உள்ள ஐ பெரியசாமியின் வீடு, மகன், மகள் வீடுகள், அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் காலை முதல் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் உள்ள ஐ பெரியசாமி வீட்டில் மத்திய படை போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பு குவிந்த ஏராளமான திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். சோதனைக்கு வந்த அதிகாரிகளின் வாகனங்களை மறித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் சீலப்பாடியில் உள்ள ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ.பி. செந்தில்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் ஐ பெரியசாமியின் உறவினருக்கு சொந்தமான நூற்பாலை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே இயங்கி வருகிறது. அங்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடக்கிறது. சோதனை நடைபெறும் இடங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். சென்னையில் உள்ள ஐ.பி. செந்தில்குமாரின் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலும், சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் அதிகாரப்பூர்வ வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். 2006 முதல் 2010 ஆண்டு வரை அப்போதைய திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 2,13,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திண்டுக்கல் நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த சூழலில் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.